விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தொழிலுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 28ஆம் தேதி 2025 அந்த 7 நாட்களுக்கு எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 6, 8ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் 6ஆம் இடத்துல செவ்வாய் வர்றது ஒரு நல்ல தன்மைங்க. அதாவது 6ஆம் இடத்துல பாப கிரகங்கள் இருக்கலாம். ஆனா அவரே உங்களுடைய 7ஆம் அதிபதியா இருக்கிறாரு. 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் சுபத்தன்மையில வளர்பிறை சந்திரனோட சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். ஆனா வளர்பிறை சந்திரனோட தான் நெருக்கமாக இணையக்கூடிய அமைப்பு. அப்ப இந்த காலகட்டத்தில் என்ன இருக்குன்னா, 6ஆம் பாவகத்தின் கெடுபலன்கள் அமுத்தி வைக்க மாதிரியான ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன அழுத்தி வைக்கிறது? கடன் இல்லாம போகக்கூடிய அமைப்பு, எதிரிகளை சமாளிக்கக்கூடிய அமைப்பு, கடன் அடையறதுக்கான வழிகள் வரக்கூடிய அமைப்பு. கடன் அமையறதுக்கு வழி எப்படி வரும்? ஒரு நல்ல வேலை வந்தா மாதம் வருமானம் வரும். கடன் அடைக்க முடியும்ல. அப்போ வருமானத்துக்கான வேலை அமைப்புகள ஒரு நல்ல அமைப்புகள் பண்ணக்கூடிய அமைப்பு, ஒரு ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு, சிலருக்கு இடமாற்றம் தரக்கூடிய அமைப்பு, எதிர்பார்த்த இடத்திலேயே டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான தன்மைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படியே கை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்குங்க. சந்திரன் 5, 6, 7ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகள்ல வார கடைசியில அப்படியே உங்களுடைய ராசியையும் தொடர்பு கொள்வாரு. வளர்பிறை சந்திரனா வேற இருக்காரு. அப்போ 7ஆம் பாவகமும் சற்று வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு, 5ஆம் பாவகமும் வலிமையா இருக்கு. 2, 5ஆம் பாவகங்களும் வலிமையா இருக்கு. வேலை, வருமானம், குடும்பம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு, தொழில் சார்ந்த அமைப்புகள்ல மேன்மையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்குமே நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு இனிய வாரமாகவே இந்த செப்டம்பர் இறுதி வாரம் சகல தரப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும். படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல ஒரு மாதிரியான தடை தாமதம் இருந்தவங்களுக்கு கூட இந்த வாரத்திலிருந்தே அது அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாகவும், ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல தன்மையாகவும், கடன் நோய் வம்பு வழக்கு அமைப்புகள் அப்படியே காணாமல் போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாகவே இந்த செப்டம்பர் இறுதி வாரத்துல சகல தரப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கும் நிச்சயமாக அப்படியே இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம்ங்க.